வணக்கம் நேர்களே. இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது ட்ரெயினை பத்தி தாங்க. ட்ரெயின் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ரொம்ப லென்த்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. ட்ரெயின்ல எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்னு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின், ரெண்டாவது கூட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால பெட்டிகள் குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இணைக்கிறாங்க. பிகாஸ் எல்லா பேசஞ்சர்ஸும் அதெல்லாம் கவனமா போகணும் அப்படின்னு காரணத்துக்காக. ரெண்டாவது கூட்ஸ் ட்ரெயின். கூட்ஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே சேவிங்ஸ் தான் அதிகமா அவங்க பாக்குறாங்க. இது நம்ம இந்தியாவில மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாடுகளிலுமே கூட்ஸ் ட்ரெயின்ல பல விதமான முயற்சிகள் கொண்டு சேவிங்ஸை கையாளுறாங்க. அதை எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ட்ரெயின் நம்ம இந்தியாவில பயணம் செஞ்ச ஒரு ட்ரெயின் தாங்க. இப்பவும் இதே ப்ரொசீஜரை தான் நம்ம இந்தியாவில எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கம்பம் இல்லாத இடத்துல தான் அதை ஃபாலோ பண்ண முடியுங்க. ஓகே, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாக்கலாங்க. மணி பிளஸ் டைம், இது ரெண்டுமே கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஆகுது. ரெண்டாவது, இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு கண்டெய்னர் மேல இன்னொரு கண்டெய்னர் வைக்கிறதுனால பாலங்கள் இருக்கிற இடத்துல மேல இருக்கிற கண்டெய்னர் இடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது, எலக்ட்ரிக்கல் கம்பம் இருக்கு இல்லையா, சோ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் போற இடத்துல இந்த ட்ரெயின் போக முடியாது. அப்படி போனா மேல இருக்கிற கண்டெய்னர் எலக்ட்ரிக்கல் கம்பத்துல மோத வாய்ப்பு இருக்குங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் 139 பெட்டிகள் கொண்ட 7 இன்ஜின் சின்ன ட்ரெயின் தான் இதை இழுத்து கொண்டு போகுதுங்க. அதாவது சாதாரணமா ஒரு இன்ஜின் இல்ல 2 இன்ஜின் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கூட்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல 139 பெட்டிகள் இணைக்கப்படுறதுனால 7 இன்ஜின் இணைக்கப்பட்டிருங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைம் பிளஸ் மணி சேவிங் தாங்க. ஆனா இதனால என்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் அது ரொம்ப பெரிய விபத்தா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ட்ரெயின்னால மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இது 6 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா இதோட லென்த் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இது கிராஸ் பண்ணும்போது நம்ம அதிக நேரங்கள் பாத்தீங்கன்னா டிராபிக்ல காத்திருக்கணுங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வாரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்துட்டு தாங்க இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்த்தா மட்டும்தாங்க அந்த ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியும். ரெண்டாவது, ஸ்பீடை கண்ட்ரோலா சரியா ஓட்டினாங்க அப்படின்னாங்க ஆக்சிடென்ட் இல்லாம கண்டிப்பா எல்லாருமே நல்லபடியா பயணம் செய்யலாங்க.